இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், தக்காளி இந்த மாதிரி கொதிக்கும் போது பாக்ஸுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது லாஸ்ட்டாக நாம் இது சீக்ரெட், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், ட்ரை பண்ணி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர் ஃபுட்டி விலாக்ஸ். இன்றைக்கி நாம் ஹோட்டல் ஸ்டைலில் வீட்டில் தக்காளி சாதம் எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் இது தான் பாருங்கள். தேவையான சால்ட் எடுத்துருக்கிறேன். அதுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தேவையான அளவுக்கு எண்ணெய், கொஞ்சமாக பூண்டு நறுக்கி வச்சுருக்கிறேன், 3 காஞ்ச மிளகாய், ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், தேவையான அளவுக்கு கடுகு, ஒரு 5 தக்காளி கட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கிறேன், அதுக்கப்புறம் வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், தேவையான அளவுக்கு கறிவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய், அப்புறம் கொஞ்சமாக கடுகு, தேவையான அளவுக்கு கடுகு, கொஞ்சம் சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக வேர்க்கடலை, அதுக்கப்புறம் நறுக்கின பூண்டு, கொஞ்சம் கோல்டன் கலர் வரட்டும். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கறிவேப்பிலை, அதுக்கப்புறம் 1 கப் வெங்காயம், கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 3/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், பெருங்காயம் ஒரு 3/4 டீஸ்பூன், அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச தக்காளியை இதை சேர்த்துடலாம். பாருங்கள், தக்காளி இந்த மாதிரி கொதிக்கும் போது இந்த ஸ்டேஜில் நாம் 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், தனியாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா கலரிக்கலாம். பாருங்கள், மசாலாலாம் கலந்தாச்சு, நல்லா கொதிக்கிட்டோம். இதில் ஒரு சீக்ரெட்
மசாலா ஒன்று இருக்குது, லாஸ்ட்டில் தான் நம்ம சேர்க்கணும். அதை அப்புறமா சேர்க்கலாம். பாருங்கள், ரெடியாகி வருது. இன்னும் நல்லா கொதிக்கிட்டோம். இந்த தக்காளி சாதம் வந்து நாம் இன்ஸ்டண்ட்டாக ஆஃபீஸ் போகிறவங்கலேருந்து ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டி ஈஸியாக ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு செய்யணுன்னா நாம் லஞ்ச் பாக்ஸுக்கு ஈஸியாக கட்டலாம், ஈஸியாக செய்து கொடுக்கலாம். இதை நாம் லஞ்ச் பாக்ஸுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது சூப்பராக இருக்கும். இந்த தக்காளி சாதம் சாப்பிட்றதுக்கும் சரி, எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு. லாஸ்ட்டாக நாம் இது சீக்ரெட் பொடியான சோம்பு பொடி தான் இது. இந்த பொடி சோம்பு எடுத்து நாம் இதை அதாவது நைஸாகவும் இல்லாமல் கொரகொரப்பாகவும் இல்லாமல் இந்த பக்குவத்துக்கு நாம் மிக்சியில் அரைச்சிக்கணும். ஒன்று பாதியமாக அரைச்சி நம்ம லாஸ்ட்டாக இந்த தக்காளி சாதத்துக்கு கிரேவிக்கு இது போடும்போது இந்த சாதம் வந்து சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொடி இந்த மாதிரி நீங்கள் லாஸ்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நல்லா நம்ம கிளறி விட்டுட்டு கேஸ் நாம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 செகண்ட் நாம் வெயிட் பண்ணலாம். தக்காளி சாதத்துக்கு உண்டான கிரேவி ரெடியாகி வந்தாச்சு நமக்கு. இன்றைக்கி நான் 1 கப் சாதம் எடுத்துருக்குறேன். இதில் நாம் கலரி பார்க்கலாம். தக்காளி சாதம் கலரி காட்டுறேன். பாருங்கள், வீட்லேயே ஹோட்டல் ஸ்டைலில் வீட்லேயே சூடான தக்காளி சாதம் ரெடியாக வந்தாச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன டிஷ் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே பாய், நாளைக்கு பார்க்கலாம்.